பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கண்ணம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில் கன்னிராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியாக மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியாக பேச போகிறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்கள் கிட்ட வரும். வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 இந்த ஒரு வருடம் கன்னிராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்குற வைக்கிற ஒரு வருடம். ஏன்னா இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சிலர் நிரந்தரமாக விலக போகிறாங்க. இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. உறவு பிரிவுன்னு சொன்னால் உடனே பயம், கவலை, மன உளைச்சல் எல்லாம் வரும்ல. ஆனால் 2026 நடக்க போகிற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க. இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம். உங்களை வீழ்த்த வரல, உங்களை உயர்த்த வருது. கன்னிராசிக்காரங்களே, உங்களை விட்டு பிரிய போகிற அந்த உறவு யாரு, ஏன் அந்த பிரிவு நடக்குது, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, இந்த மூணையும் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கை அவசரமாக ஓடி தீர்க்க நினைக்கிறவங்க இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக இருக்கணும், யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினச்சி பொறுப்போடு நடக்கிறவங்க. அதனால தான் உங்களுக்கு வாழ்க்கையின் பல நேரம் சுமையாக மாறுச்சு. பலர் தவறு செய்தவங்க தப்பிச்சு போன இடத்துல நீங்கள் சரியாக செய்ய நினச்சி நிறுத்தப்பட்டீங்க. பலர் தங்களை முன்னிலைப்படுத்திய இடத்துல நீங்கள் வேலைக்கே முக்கியத்துவம் கொடுத்தீங்க. பலர் சத்தமாக பேச தூண்டிய இடத்துல நீங்கள் அமைதியாக பொறுப்பெடுத்தீங்க. உழைப்பு இருந்தது, ஆனால் அங்கீகாரம் தாமதம். நல்ல மனசு இருந்தது, ஆனால் அதை பலவீனமாக நினச்சவங்க இருந்தாங்க. நம்பிக்கை வச்சிங்க, ஆனால் சில நேரம் அதே நம்பிக்கை உங்களை சோர்வடைய வச்சுது. கஷ்ட நேரத்தில் நீங்கள் பலருக்கு துணையாக இருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு நீங்கள் நலமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க யாருமே இல்லை. யாருக்கும் நேரமும் வரல. வேலை, பணம், குடும்பம், உறவுகள் எல்லாத்தையும் ஒரே மனசில் சமாளிக்க முயற்சி பண்ணீங்க. ராத்திரி அமைதியாக படுத்திருந்தாலும் உள்ளுக்குள்ளே எல்லாமே சரியாக நடக்குமா நடக்காதா, என்ன தவறு நடந்துச்சு, எந்த தவறும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால தான் பல முறை உங்களுக்கே உங்கள் மேலே சந்தேகம் வந்திருக்கும். நான் இவ்வளவு முயற்சி பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையை இன்னும் ஒழுங்காக ஆகலை. கன்னிராசிக்காரர்களே, இந்த கேள்விக்கு ஒரே பதில் தான். நீங்கள் தவறல்ல, உங்களோட இயல்பே இப்படி தான். பொறுப்பு, ஒழுங்கு, நேர்மை, இதுதான் உங்களுடைய அடையாளம். 2026 இந்த இயல்பு மாற்ற வரல, இதற்கு பலன் தர வந்திருக்கு. இதுவரைக்கும் வந்த கஷ்டங்கள் ஏன் வந்தது, எந்த இடத்துல வாழ்க்கை உங்களை நிறுத்துச்சு, எந்த திசையில் திருப்பம் வரப்போகுது, 2026 உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்க போகுது, இதையெல்லாம் ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. கன்னிராசிக்காரர்களே, 2026 உங்களுக்கான ஒழுங்கான உயர்வின் தொடக்கம். கன்னிராசிக்காரர்களின் பல வருட வேதனைகளின் உண்மை காரணம். கன்னிராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களாக நடந்த கஷ்டங்கள் கிரக சுழற்சியால் மட்டுமல்ல, அது உங்கள் மனதின் இயல்பு, உங்கள் பொறுப்புணர்வு, உங்கள் நேர்மை, உங்கள் எல்லாம் சரியாக இருக்கணும் என்ற குணம், இதையெல்லாம் சேர்ந்த ஒரு கனமான சுமை. இது ஜாதகத்து கதையில் உங்கள் வாழ்ந்த உண்மை. எல்லாம் சரியாக செய்யணும் அப்படிங்கிற மனநிலைகள் உங்களை அதிகம் சுமந்தது. கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையை லேசாக எடுத்துக்க மாட்டீங்க. சின்ன விஷயம் இருந்தாலும் அது சரியாக இருக்கணும். வேலைனா வேலை சரியா, உறவுனா உறவு சரியா, பணம், வார்த்தை, நடத்த எல்லாத்தையும் ஒழுங்கான அந்த ஒழுங்கே உங்களுக்கு ஓய்வு கொடுக்கல. நீங்கள் தவறு செய்யலை, ஆனால் தவறு செய்யக்கூடாதுன்னு உங்களை நீங்களே அதிகமாக தண்டிச்சிட்டீங்க. உலகம் தவறு செய்தால் தப்பிச்சிடும், ஆனால் நீங்கள் ஒரு சின்ன தவறு செய்தாலே உங்களை நீங்களே மன்னிக்க மாட்டீங்க. அதுதான் உங்களை மெதுவாக உள்ளுக்குள்ளே உடைத்தது. 2 எல்லாருக்கும் பொறுப்பு, ஆனால் உங்களுக்கு யாரும் பொறுப்பில்லை. கன்னி ராசிக்காரர்கள் யாராவது சரியாக செய்யலைன்னா அதை திருத்தி கொடுக்க நினைப்பவர்கள். வேலை இடத்துல, வீட்டில், உறவுகள், நட்பு எங்கிருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முன்னாடி வருவீங்க. ஆனால் நீங்கள் உடஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி யாரும்
எல்லாரும் ஒதுங்கி போனாங்க. உங்களை பார்க்க யாருமே வரல. நீங்கள் எல்லாரையும் சரியாக வச்சிருக்க உங்களை நீங்களே பின்னால் தள்ளிக்கிட்டீங்க. அந்த தள்ளல் பல வருடங்களாக உங்களை முன்னேற விடல. 3 அதிக யோசனை முடிவு தள்ளி போன வாழ்க்கை கன்னிராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமும் அதே நேரத்தில் மிகப்பெரிய தடையும். அதிக யோசனை ஒரு முடிவை எடுக்கும்போது நீங்கள் கேட்குற கேள்விகள் இது சரியா, அப்புறம் பிரச்சனை வருமா, யாராவது பாதிக்கப்படுவார்களா, நான் அதை செய்யலாமா, இந்த கேள்விகள் உங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்ன செஞ்சது? நீங்கள் யோசிக்கும் போதே நேரம் ஓடி போச்சு, வாய்ப்புகள் கை நழுவி போச்சு. நீங்கள் தவறாக நினைக்கல, ஆனால் தாமதமாக முடிவெடுத்தீங்க. அதற்கான விலையை நீங்கள் தான் கட்டுனீங்க. 4 நல்ல மனசு உலகத்துக்கு வசதி, உங்களுக்கு வழி. கன்னிராசிக்காரர்கள் உள்ளத்தில் கபடம் இல்லாதவங்க. நேர்மையாக பேசுவீங்க, பின்னாடி பேச மாட்டீங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. ஆனால் உலகம் நேர்மையை பயன்படுத்தும், அமைதியை பலவீனமாக பார்க்கும், பொறுமையை முட்டாள்தனம் நினைக்கும். நீங்கள் பரவாயில்லைன்னு விட்டது மற்றவங்களுக்கு இவரை இன்னும் பயன்படுத்தலான்னு தோணுச்சு. அந்த நல்ல மனசே உங்களுக்கு ஒரு மறைமுக தண்டனையாக மாறுச்சு. 5 உணர்ச்சியை அடக்கி வாழ்ந்ததால் உடைஞ்ச மனம் கன்னிராசிக்காரர்கள். வெளியில் அதிகம் காட்ட மாட்டீங்க. உள்ளே என்ன வேதனை இருந்தாலும் வெளியில் காட்டாமல் அடக்கி வைப்பீங்க. பிறருக்கு தொந்தரவாக கூடாதுன்னு. ஆனால் அடக்கி வச்ச உணர்ச்சிகள் ஒரு நாள் உங்களை உள்ளுக்குள்ளே உடைச்சது. அழுதா லேசாயிடும்னு தெரிஞ்சும் அழகலை, பேசினா புரியும்னு தெரிஞ்சு கூட பேசல. அந்த மனமே உங்களுக்கு பெரிய சுமையாக மாறுச்சு. 6 உங்களை முழுசாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள் ரொம்ப குறைவு. கன்னிராசிக்காரர்கள் பலர் இப்படி நினைப்பாங்க. அதிகம் யோசிப்பீங்க, எப்போதும் கவலை, சாதாரண விஷயத்தையும் பெருசாக்குவீங்க. ஆனால் நீங்கள் பெருசாக்கலை, மற்றவங்க ஆக்குவாங்க, நீங்கள் ஆக்கலை. நீங்கள் ஆழமாக பார்க்குறீங்க. மற்றவங்க தப்பிக்கிற இடத்துல நீங்கள் பொறுப்பை எடுத்தீங்க, மற்றவங்க விட்டு விடுற இடத்துல நீங்கள் தாங்குனீங்க. ஆனால் உங்கள் அந்த ஆழத்தை புரிந்து கொள்ள பலருக்கு திறன் இல்லை. அதுதான் உங்களுடைய தனிமை. 7 எத்தனை தடவை உடைஞ்சாலும் நீங்கள் நின்றதே உங்கள் பெரிய வலிமை. கன்னிராசிக்காரர்கள் வெளியில் சத்தம் போட மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே போராடிக்கிட்டே இருப்பீங்க. உடஞ்சிங்க, சோர்ந்தீங்க, தோற்ற மாதிரி தோணுச்சு, ஆனால் வாழ்க்கையை விட்டு கொடுக்கல. அந்த அமைதியான போராட்டமே உங்களின் உண்மை சக்தி. யாருக்கும் தெரியாமல் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிட்டீங்க. 8 அப்படின்னா ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஒரே காரணம், நீங்கள் உங்களை விட மற்றவங்கள முதல்ல வச்சிங்க. உங்களுடைய நேர்மை தவறல, உங்கள் உழைப்பு தவறல, உங்கள் மனம் தூயது. ஆனால் நேரமும் சூழலும் மனிதர்களும் உங்களுக்கு சாதகமாய் இல்லைங்க. உங்களின் மதிப்பு உங்களுக்கே புரியும். இதுவரை உங்களை தள்ளிய குணங்களே 2026 உங்களை உயர்த்தும் ஆயுதமாக மாறும். கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கை அவசரமாக ஓடித்திருக்க நினைக்கிறவர்கள் இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையுமே சரியாக இருக்கணும், யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது என்று எண்ணி பொறுப்போடு நடக்கிறவர்கள். அதனால தான் உங்களுக்கு வாழ்க்கை பல நேரங்களில் சுமையாக மாறியுள்ளது. பலர் தவறு செஞ்சு தப்பிச்சு போன இடத்துல நீங்கள் சரியாக செய்ய நினச்சதால நிறுத்தப்பட்டீங்க. பலர் தங்களை முன்னிலையாக வச்சு வாழ்ந்த இடத்துல நீங்கள் வேலைக்கே முக்கியத்துவம் கொடுத்தீங்க. பலர் சத்தமாக பேசி தாண்டிய இடத்துல நீங்கள் அமைதியாக பொறுப்பெடுத்தீங்க. உழைப்பு இருந்தது, ஆனால் அங்கீகாரம் தாமதமாயிற்று. நல்ல மனசு இருந்தது, ஆனால் அதை பலவீனமாக நினச்சவங்க இருந்தாங்க. நம்பிக்கை வச்சிங்க, ஆனால் சில நேரங்களில் அதை நம்பிக்கை உங்களை சோர்வடைய வச்சுதுங்க. கஷ்ட நேரத்தில் நீங்கள் பலருக்கு துணையாக இருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு நீங்கள் நலமாக இருக்கீங்களா அப்படின்னு யாரும் கேட்க நேரமும் இல்லை, யாரும் வரல. வேலை, பணம், குடும்பம், உறவுகள் எல்லாத்தையுமே ஒரே மனசில் சமாளிக்க முயற்சி பண்ணீங்க. ராத்திரி அமைதியாக படுத்திருந்தாலும் உள்ளுக்குள்ளே எல்லாம் சரியாக நடக்குதா என்ற நினைப்பு இருக்கும். தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் பல முறை உங்களுக்கே உங்கள் மேலே சந்தேகம் வந்திருக்கும். நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை ஏன் இன்னும் ஒழுங்காக ஆகலை? கன்னிராசிக்காரர்களே, இந்த கேள்விக்கு ஒரே பதில், நீங்கள் தவறல்ல, உங்களுடைய இயல்பே அப்படிதான். பொறுப்பு, ஒழுங்கு, நேர்மை, இதுதான் உங்களின் அடையாளம். 2026 இந்த இயல்பை மாற்ற வரவில்லை, இதற்கு பலன் தர வருகிறது. இதுவரைக்கும் வந்த கஷ்டங்கள் ஏன் வந்தது? எந்த இடத்துல வாழ்க்கை உங்களை நிறுத்தியது? எந்த திசையில் திருப்பம் வரப்போகுது? 2026 என்ன மாற்றம் நடக்க போகுது? இவை அனைத்தும் மெதுவாக ஒரு பாதையை அமைக்கப் போகின்றன. 2026 என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு சத்தமில்லாத ஆனால் உறுதியான உயர்வின் தொடக்கம். உங்களின் பல வருட வேதனைகளின் உண்மை காரணம் எந்த கிரக சுழற்சியால் மட்டுமில்லை, உங்கள் மனதிலே நீங்கள் வைத்திருந்த அதிக பொறுப்புணர்வு. நேர்மையெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற தன்னடக்கம், இதுதான் உங்களை சுமையாக இருந்துச்சுங்க. சுமை போல் தழுவி கொண்டு வந்தது. கன்னிராசிக்காரர்கள் சின்ன விஷயமா இருந்தாலும் கவனமாக பொறுப்போடு நடத்துவீங்க. வேலைனா வேலை சரியாக இருக்கணும், உறவுனா உறவு சரியாக இருக்கணும், வார்த்தைனா வார்த்தை சரியாக இருக்கணும். இப்படி உங்கள் ஒழுங்கு உங்களுக்கே ஓய்வு தராமல் போனது. தவறு செய்யலை, ஆனால் தவறு செய்யக்கூடாதுன்னு உங்களை நீங்களே அதிகமாக தண்டிச்சுக்கிட்டீங்க. உலகம் தவறு செய்தால் தப்பிச்சிடும், ஆனால் நீங்கள் ஒரு சின்ன தவறு பண்ணாலும் உங்களை நீங்களே பிடிச்சு தண்டிப்பீங்க.
அந்த சிந்தனை உங்களின் மனதை மெதுவாக உடைத்தது. உங்களின் மிகப்பெரிய வலி எல்லாருக்கும் பொறுப்பு, ஆனால் உங்களுக்கு யாரும் பொறுப்பில்லை. யாரோ தவறு செய்தால் அதை சரி செய்ய முன்வருவீங்க. வேலை, வீட்டில், நட்பு எங்கிருந்தாலும். ஆனால் நீங்கள் உடைந்த நேரத்தில் யாருமே நான் பார்த்துக்கிறேன், நீ ஓய்வெடுன்னு சொல்ல வரல. நீங்கள் எல்லாரையும் கவனிக்க உங்களை நீங்களே பின்னால் தள்ளிட்டீங்க. அந்த தள்ளுதல் பல வருடங்களாக உங்களை முன்னேற விடல. அதாவது அதிக யோசிப்பு உங்களின் வலிமையும் தடையும். முடிவெடுக்கும் பொழுது நீங்கள் கேட்கும் கேள்விகள், இது சரியா, பிறகு பிரச்சனையா, யாராவது பாதிக்கப்படுவார்களா? இவை சில நேரங்களில் காப்பாற்றினாலும் பல நேரங்களில் வாய்ப்பை இழக்க வச்சது. நீங்கள் யோசிக்கும் போது நேரம் போயிருக்கிறது. அந்த தாமதத்திற்கான விலையை நீங்கள் தான் கட்டினீங்க. நல்ல மனசு உங்களுக்கு தண்டனையாக மாறியது. நேர்மையாக பேசுவீங்க, பின்னால் பேச மாட்டீங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. ஆனால் உலகம் அந்த நல்ல மனசை பயன்படுத்தியது. அமைதியை பலவீனமாக, பொறுமையை முட்டாள்தனமாக பார்த்தது. பரவாயில்லைன்னு விட்டது. மற்றவங்களுக்கு இவரை இன்னும் பயன்படுத்தலாம் என்று தோணியது. இந்த நல்ல மனசே உங்களுக்கு மறைமுகமான வழி. உங்களின் உணர்ச்சிகளை அடக்கி வாழ்ந்தால் அப்படி அடங்கி போட்ட உணர்ச்சிகளின் பாரம் உங்களை உள்ளுக்குள்ளேயே உடைத்தது. அழுதா லேசாயிடுன்னு தெரியும், பேசினால் புரியும்னு தெரியும். பட் நீங்கள் பேசல, அழலை. அந்த குணம் உங்களை பெரிய சுமை ஆயிற்றுங்க. உங்களை முழுசாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள் ரொம்ப குறைவு. பலர் உங்களை அதிகம் யோசிப்பவர், எப்பொழுதும் கவலைப்படுவர்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் பெருசாக எதையுமே நீங்கள் ஆழமாக நினைப்பீங்க. ஓகேங்களா? மற்றவர்களுக்கு புரியாத அளவுக்கு ஆழமான மனம் உங்ககிட்ட இருக்குது. அதுதான் உங்களை தனிமைப்படுத்தினாலும் அதே நேரத்தில் உங்களுடைய வலிமையும் அதுதான். எத்தனை தடவை உடைஞ்சாலும் சேர்ந்தாலும் தோற்ற மாதிரி தோன்றினாலும் வாழ்க்கையை விட்டு தர மாட்டீங்க. அந்த அமைதியான போராட்டமே உங்களில் இருக்கும். உண்மை சக்தி அப்படின்னா ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஒரே காரணம், நீங்கள் உங்களை விட பிறரை முன்னிலையில் வச்சுருக்கீங்க. உங்கள் நல்ல மனசு, உழைப்பு, நேர்மை இவை தவறில்லை. ஆனால் நேரமும் சூழலும் மனிதர்களும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இப்போது அந்த மாற்றம் தொடங்க போகுது. 2026 உங்களை ஒரே நாளில் மாற்ற வரல, ஆனால் உங்களிடம் திருப்பி கொடுக்க வருது. இதுவரைக்கும் நீங்கள் உங்களை பின்னால் வச்சது போதும். இனி உங்களை முன்னிலைப்படுத்த கற்றுக் கொடுக்க போகுது. 2026 தொடங்கும் போது உங்கள் மனசு மெதுவான தெளிவாக பெற ஆரம்பிக்கும். இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்குன்னு மனம் சொல்ல தொடங்கும். அதிக யோசிப்பு குறையும். கன்னிராசிக்காரர்களே, அதிர்ஷ்டம் உங்களுக்கு நடக்க தயாராக இருக்குது. கன்னிராசிக்காரர்களே, அதிர்ஷ்டம் உங்களுக்கு நடக்க தயாராக இருக்குது. ஆனால் அதிர்ஷ்டம் நடக்க நீங்கள் ஒரு அடி தான் முன்னாடி போகணும். உங்களோட பெரிய எதிரி நீங்கள்ல, உங்களுடைய அதிக யோசிப்பு தான். அதை குறைச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை தானாக பாதை தந்துடும். 2026 ஒரு அதிசய வருடம் இல்லை, ஆனால் உண்மையான முன்னேற்ற வருடம். மெதுவான உறுதியாக உங்களை இழக்காமல் உங்களை மீண்டும் கண்டுபிடிக்க வைக்கிற வருடம். ஒரே ஒரு விஷயம் நினைவில் வைங்க, கன்னிராசிக்காரர்கள் மெதுவாக வளர்வாங்க, ஆனால் ஆழமாக வேறு பிடிப்பாங்க. நீங்கள் தாமதமாக முன்னேறினாலும் உங்களுடைய முன்னேற்றம் நிலைத்திருக்கும். அதனால் உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. உங்கள் பணம் தனி, உங்கள் நேரம் உங்களுக்கு தான். அமைதியாக இருங்க, முயற்சியை தொடருங்க, உங்களை நீங்கள் மதிங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் மிகச்சரியான அறிவுரையும். 2026 பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க. 2026 இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் புதுசாக வர மனிதர்கள் இந்த பதவி உயர்வு அதையெல்லாம் உங்களுக்கு தருவாங்க, தேடி கொடுப்பாங்க. புதிய உறவுகள் உங்களை மதிப்பாங்க. புரிஞ்சுக்கிறவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாக இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்களே, 2026 உங்களை விட்டு பிரிய போகிற உறவுகளை நினச்சி அழ வேண்டாம். ஏன்னா அந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையை அழிக்க வரல, உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு திரும்ப வருது. சிலர் போகணுன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் வர முடியும். சில கதவுகள் மூடும்போது தான் அந்த பெரிய வாய்ப்புகள் திறக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒரே ஒன்று தாங்க. எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது, ஆனால் நீங்கள் உங்களுக்கு நிரந்தரம். உங்கள் மதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாலே வாழ்க்கை உங்களுக்கு வேறு லெவலாக மாறும். 2026 கன்னிராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லை, புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. புதிய அத்தியாயம் உருவாக போகுது. வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.